வணக்கம், நமஸ்காரம். தென்னாலிராமன் கதை எப்படி வந்து தென்னாலிராமரை வந்து ரொம்ப வாழைத்தனமா இருந்தாராம். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா அவர் தந்தை இல்லாம வளர்ந்தாராம். ஸ்கூலுக்கு கூட சரியா போக மாட்டாராம். அப்போ ஒரு சமயத்துல வந்து ஒரு முனிவர் சொன்னாராம், காளி தேவியை கும்பிட சொல்லி. ஸோ அதே மாதிரி ரொம்ப மனசார காளி தேவியை கும்பிட்டோன்னே அவங்க ஒரு வந்து அவருக்கு காட்சி அளிச்சிருக்காங்க. அப்போ வந்து காட்சி அளிக்கும் போது நீ வந்து பார்த்து பயங்கரமா உருவத்திலும் சிரிச்சாங்களாம். அவங்க வந்து ஏன் சிரிக்கிற அப்படின்னு, இல்லை எனக்கு ஒரு தலை பிடிச்சாலே எங்க அம்மா சளி பிடிச்சா கஷ்டப்படுவாங்க, உனக்கு இத்தனை தலை இருக்கே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. அவங்களும் ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இனிமே நீ எல்லாரையும் இந்த உலகத்துல மகிழ்விப்பாயாக அப்படின்னு அறிவிச்சாங்க. விகடன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்து இது பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு எப்படி பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இன்னொரு வரம் இருக்குன்னு ஒன்று செல்வத்தையும் வந்து 2 கிண்ணத்துல ஒண்ணு அறிவு, இன்னொன்னு செல்வம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அவர் சொன்னாரு தென்னாலிராமன், அவரு வந்து ஏதாவது நான் சுவைச்சு பார்த்துட்டு ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ வந்து 2த்தையுமே வேக வேகமா அந்த கிண்ணத்துல இட்டு சாப்பிட்டாரு. அப்போ காளியம்மா என்ன 2த்தையும் சாப்பிட்டுட்டேன், நான் ஒண்ணு தானே தரேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னாரு, அறிவு இல்லைனாலும் அறிவு மட்டும் வச்சுட்டு வாழறது கஷ்டம், செல்வம் மட்டும் இருந்தாலும் அறிவு இல்லாம வாழறது கஷ்டம், 2மே தேவை அப்படின்னு. அவங்க அதுக்கும் சிரிச்சாங்க, இவன் சொல்ற லாஜிக் கரெக்ட்னு. ஸோ ஓகே, இது 2மே இருந்தா உனக்கு விரோதம் நிறைய இருக்கும், உன்னை சுத்தி நிறைய விரோதிகள், கெட்ட எல்லாருமே உன்னை பழி வாங்குறதுக்கு நிறைய இருப்பாங்க, திட்டம் போடுவாங்க, நீ அதெல்லாம் சமாளிக்கணும். ஸோ மாரல் ஆஃப் ஸ்டோரி, ஏதாவது ஒன்று இருந்தால் யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட எல்லாமே இருந்தால் தான் நம்ம பின்னாடி வந்து நம்மளை வந்து பழி வாங்குறதுக்கு கார்னர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்து நம்ம போயிட்டே இருக்கணும். இதுதான் கதை. நல்லா இருக்கா? கமெண்ட் பண்ணு.